வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் மில்க் ஃப்ளோ லோவாக இருக்கும்போது அதை நினச்சி எக்காரணத்துக்கு கொண்டும் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க. ஸோ வந்து டக்குன்னு ஃபார்முலா கொடுக்கலாம் அப்படின்னும் ஷிஃப்ட் ஆயிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பாடியை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மில்க் ஃப்ளோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டே பை டே. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைய வந்து உருவாக்க தெரிஞ்ச உங்கள் பாடினால், ஒரு குழந்தைய இவ்வளோ 9 மந்த்ஸ் வந்து அழகாக க்ரோ பண்ணி அதாவது டெலிவர் பண்ண உங்கள் பாடினால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு தேவையான மில்க்கும் வந்து கொடுக்க முடியும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் பாடி. ஸோ வந்து எதுக்காகவும் இந்த விஷயத்துக்காக லோவாகவோ டிப்ரெஸ்டாகவோ ஃபீல் பண்ணிடாதீங்க. ஸோ சப்போர்ட்டை சீக் பண்ணுங்கள். லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன விதமான சப்போர்ட் வேணுமோ அதை வந்து தயங்காமல் போய் நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அஸ் அ மாமா ஸோ வந்து உங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ரைட் இருக்குது. ஸோ வேறு யாரையும் டிசைட் பண்ண விடாதீங்க. ஃபார்முலா கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஃபார்முலா கொடுக்குறீங்களா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். எதுக்குமே கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு மில்க் ஃப்ளோ லோவாகவே இருக்குது, இன்க்ரீஸே ஆகலைனாலும் இட்ஸ் ஓகே, இட்ஸ் வெரி நார்மல். ஸோ நீங்கள் ஃபார்முலா ஃபீட் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட சஜஷன் கேளுங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ வந்து அஸ் அ மாமா நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஃபார்முலாவாகட்டும், இதாகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக அந்த டைம் கொடுக்கணும், பர்ப் பண்ணணும், தூங்க வைக்கணும், அவங்கள எல்லாமே பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ அஸ் அ மாமா யூ ஆர் டூயிங் எவ்ரிதிங் குட் அண்ட் வெல். ஸோ வந்து நீங்கள் எதுக்காகவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. Please don't forget, you're an amazing mom.